பாஜகவை நெருங்கும் திமுக கூட்டணி உருவாகுமா? கணக்கு போடும் கழக தோழர்கள். அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் திமுக மற்றும் பாஜக இடையே அரசியல் புரிதல் உருவாகும் வாய்ப்பு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பரவலாக விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள முக்கிய மசோதாக்களுக்கு திமுகவின் ஆதரவை பாஜக நாடக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகிய நிலைப்பாட்டை எடுத்ததாக கூறப்படும் சூழலில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தமிழக அரசியலில் புதிய அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாக திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. அண்மையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது அரசியல் கவனத்தை ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக திமுகவின் ஆதரவை பாஜக நாடலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இதுகுறித்து திமுகவோ அல்லது பாஜகவோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த சூழலில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய கருத்துகளும் அரசியல் விவாதத்திற்கு வழிவகுத்துள்ளன. அவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் சூழல் உருவாகும் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து திமுகவின் எதிர்கால அரசியல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் மற்றொரு அம்சம் தொகுதி மறுவரையறை தொடர்பானது. மறுவரையறை நடைமுறைக்கு வந்தால் தமிழகத்தின் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மாநிலத்திற்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. எனினும் இது குறித்த இறுதி முடிவுகள் எதுவும் இன்னும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் திமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி அமைந்தால் அது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாஜக எதிர்ப்பு அரசியலை நீண்ட காலமாக முன்னிறுத்தி வந்த திமுக அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகினால் அதன் பாரம்பரிய வாக்கு வங்கியில் தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அது அரசியல் வாய்ப்பாக அமையலாம் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் திமுக பாஜக கூட்டணி தொடர்பான தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவல்கள் மற்றும் ஊகங்களாக மட்டுமே உள்ளன. இரு கட்சிகளும் இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் எதிர்கால அரசியல் சூழலே இதற்கான தெளிவை அளிக்கும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர்.